வெல்கம் டு சுட்ட சமையல். நம்ம சுட்ட சமையல் இன்றைக்கி சுட்டுட்டு வந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச குலோப் ஜாமுன் ரெசிபி எப்படி சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: குலோப் ஜாமுன் ரெடிமிக்ஸ், மில்க்கு, ஆயிலு, சுகரு, வாட்டரு, 2 ஏலக்காய் அண்டு சாஃப்ரான் குங்குமப்பூ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அந்த பவுலில் குலோப் ஜாமுன் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எம்டிஆர் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அந்த குலோப் ஜாமுன் மிக்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சோ ஏதோ யூஸ் பண்ணும்போது அதை கட்டி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் குலோப் ஜாமுன் மிக்ஸை கொட்டினதுக்கப்புறம் நல்லா கையை விட்டு நல்லா கிரட்டி விட்டுக்கோங்க. கட்டி எல்லாமே உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா ஸ்மூத் ஆனதுக்கப்புறம் நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நான் 100 ml மில்க்கு காய்ச்சி ஆற வச்சுருக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மில்க் தான் ஆட் பண்ணணும். சூடாக இருக்கிற மில்க்கை ஆட் பண்ண வேண்டாம். மில்க்கையும் வந்து நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 50 to 70% ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு பிணைஞ்சிக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி டைட்டாக அழுத்தி பிணையக்கூடாது. லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு கையில் கிளறது கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அது மில்க் எல்லாமே அதை அப்சார்ப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து டோவில் ரொம்ப மில்க் அதிகமாக போயிடுச்சுனாலும் உங்களுக்கு குலோப் ஜாமுனோட கன்சிஸ்டன்சி வராது. லைட்டாக ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம டோ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம பவுலில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்க்ராப் பண்ணி அந்த டோவோடு எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த டோக்கு ஒரு ரெஸ்டிங் டைம் ஒரு 10 minutes கொடுத்துடலாம். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு ஜீரா காய்ச்சிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் வந்து 400 கிராம் சுகரு அல்லது ஒரு 4 கப் ஆஃப் சுகரு. நான் வந்து இன்றைக்கி டீ டம்ளரில் எடுத்துருக்கிறேன். அந்த குவான்டிட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 800 கிராம் சம்திங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த குவான்டிட்டி போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஜீரா எக்ஸ்ட்ரா வரும். அந்த ஜீரா வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக நிற்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 4 டம்ளர் சுகருக்கு 5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ஒரு பேக்கெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து 2-3 பேக்கெட் செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்டிர் பண்ணி சுகர் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம். நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம இது கூட வந்து ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து குங்குமப்பூ சாஃப்ரான் போடணுன்னு இருந்தால் நீங்கள் ஒரு 2 பூஸ் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ ஜீரா நமக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதை தொட்டு பாருங்கள். நல்லா ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி, ஒரு சிரப் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். கம்பி பதத்துக்கு காய்ச்ச தேவையில்ல. அப்படி காய்ச்சினோம்னா நம்ம குலோப் ஜாமுன் வந்து ட்ரை ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கையில் வந்து ஆயில் ஆர் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த டோ பாருங்கள், தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கி இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் டோ வந்து பால்ஸை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து நல்லா மேலே வந்து நல்லா ஒரு ஷைனிங்காக வரளவுக்கு எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாமல் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஈவன் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும். இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து நம்ம எண்ணெய் காய வச்சுருக்குறோம். நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக கீ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பால்ஸை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே டாப் லேயர் மட்டும் குக் ஆகிரும், இன்னரில் வந்து குக் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒவ்வொரு பால்ஸும் அப்படியே லைட்டாக மிதக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு வந்து உள்ளே தான் போய் ஸ்ரிங்க் ஆகும். இப்போ ஒவ்வொன்றா அது குக் ஆக ஆரம்பிச்சதும் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ளோட் ஆகிற பால்ஸை வந்து ஃப்ளோட் ஆனதை ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் வந்து ஸ்டிர் பண்ணுறதை கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிங்கன்னா தான் ஈவனாக குக் ஆகும். இல்லைன்னா ஒன் சைடு குக் ஆகி ஒன் சைடு குக் ஆகாமல் போயிடும். இப்போ பாருங்கள், நமக்கு ப்ரௌன் கலர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் தான் உள்ளே வந்து டீப்பாக குக் ஆக ஆரம்பிக்கும். நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு லைட் ப்ரௌன் கலர் தான் ஆயிருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் தான் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வந்தால் தான் உள்ளே இன்னர் வரைக்கும் குக் ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு டார்க் ப்ரௌன் கலரில் குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம்
நம்ம வந்து ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரு லூக்வார்ம் டெம்பரேச்சர், கை தொடுற பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப வார்மாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வார்மாக இருக்கும்போது தான் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 12 hours இது சோக் ஆகட்டும். நல்ல ஒரு கரண்டி வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இது உங்களுக்கு ஈவனாக எல்லாம் உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். ஒரு 12 hours கழித்து நம்ம குலோப் ஜாமுன் ரெடி சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் மறுசுவையில் சில சுவையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.